ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா அகில் அக்னேனி நடிச்சு வெளிவந்திருக்கிற லெனின் படம் எப்படி இருக்கான்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு கமர்ஷியல் படமா இந்த படம் வெளிவந்திருக்கு. 1976 வருஷம் ஸ்ரீராமபுரம் அப்படிங்கிற ஊருக்கு ஆதரவற்ற சிறுவனா லெனின் வராங்க. அங்க பாரதமிட்டா அப்படிங்கிற ஒரு திருவிழா நடந்துட்டு இருக்கு. கோயில் கோபுரத்துல யார் கொடியை போய் நடுவாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் அங்க நடந்துட்டு இருக்கு. அப்போ திடீர்னு அந்த சிறுவனான லெனின் கொடியை எடுத்துட்டு மேல ஏறி நடும்போது உடனே மழை பெய்யுது. இதனால கிராம மக்கள் லெனினை தங்க வீட்டு பிள்ளையாவே நினைச்சு விளக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா அந்த ஊர்ல அதிக செல்வாக்கு மிக்க ஒருத்தரா ஈஸ்வரி ராவ் வராங்க. அவங்க லெனினை இன்னொரு மகனா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட மகனான வசந்த் வெளியூர்ல படிச்சுட்டு இருக்கும்போது லெனின் உள்ளூர்ல இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஊர்ல இன்னொரு செல்வாக்கு மிக்க நபரா ராம்கி வராங்க. இவங்களோட 2வது மகளான பாரதியா லெனின் காதலிச்சுட்டு வராங்க. அப்போ ஒரு நாள் பாரதியோட அக்காவான வைதேகிக்கும் வசந்துக்கும் நிச்சயதார்த்தம் செய்யறாங்க. ஆனா அதுல ஒரு பிரச்சனையும் ஏற்படுது. அந்த பிரச்சனைனால லெனினுக்கு எதிராக சில சூழ்ச்சி வலைகளும் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த சூழ்ச்சியில இருந்து எப்படி வெளிவந்தாரு அப்படிங்கறதுதான் படத்தோட நீதி கதை. இடைவேளைக்கு அப்புறம் பல ட்விஸ்டுகளை வச்சு கொஞ்சம் பரபரப்பாவே கொண்டு போயிருக்காங்க. குறிப்பா கிளைமேக்ஸ்ல கண்டிப்பா யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்னே சொல்லலாம். அந்த ட்விஸ்டுக்கான முடிச்செல்லாம் கண்டுபிடிச்ச விதம் கொஞ்சம் அருமையாவே இருக்கு. எப்படியாவது மாஸ்கை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற முனைப்புல அகில் அக்னேனி கடுமையா அந்த படத்துல உழைச்சிருக்காருங்கிறது நல்லாவே தெரியுது. லெனின்கிற கதாபாத்திரமாவே வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். சென்டிமெண்ட், ரொமான்ஸ், ஆக்ஷன் எல்லாத்துலயுமே அருமையா பண்ணியிருக்காரு. பாக்யஸ்ரீ படத்துல ரொம்ப அழகா இருக்காங்க. பாரதிங்க கதாபாத்திரத்துக்கு பக்காவா பொருந்திருக்காங்க. ரொமான்ஸும் டான்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஈஸ்வரி ராவ், சிவாஜி, பிரம்மாஜி, ராம்கி, பிரமோத் பஞ்சுன்னு எல்லாருமே கொடுத்த கதாபாத்திரங்களா நல்லா பண்ணியிருக்காங்க. தமனோட இசையில பாடல்கள் நல்லா இருக்கு, பின்னணி இசையும் நல்லா இருக்கு. லியன் பிரிட்டோட ஒளிப்பதிவும் நவீன் உள்ளியோட படத்தொகுப்பும் படத்துக்கு இன்னொரு பிளஸ்னே சொல்லலாம். நாகார்ஜுனா தன்னோட மகனை எப்படியாவது மாஸ் ஹீரோவா கொண்டு வரணுங்கிற முயற்சியில இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. தயாரிப்புல எந்தவித குறையும் இல்லை அப்படிங்கிறது ஒவ்வொரு காட்சியிலுமே நல்லாவே தெரியுது. தமிழ்ல எப்படி ஹரி படம் வருதோ அதே மாதிரியான கதாபாத்திரங்கள் படத்துல இருக்கு அப்படின்னாலுமே ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி நேர்த்தியாவே எழுதியிருக்காரு இயக்குனரான முரளி கிஷோர். ஆக மொத்தத்துல லெனின் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சில லாஜிக் மிஸ்டேக்குகள் இருந்தாலுமே ஒரு பக்கமான கமர்ஷியல் மூவினே சொல்லலாம். தாராளமா ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.